மூச்சுங்க. கொஞ்சம் பெயினாக இருக்கும். மூச்சு மூச்சுங்க. 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 லைட்டாக ஊசி குத்துற மாதிரி இருந்தாங்க. ரொம்ப இல்லை. நெத்தியில் குத்தும்போது வலிச்சுட்டு இங்கே இப்போ குத்தினா இல்லை, அது வலிச்சு மற்ற எதுவும் வலிக்கல. மூச்சுங்க. மூச்சுங்க. இந்த பேஷண்ட் வந்து வரும்போது எதனால வந்தாங்கன்னா மைக்ரைன் ஹெட்ஏக், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நார்மலாக அவங்களுக்கு தூக்கமும் அவங்களுக்கு ஒழுங்கா இல்லை. அதே போல் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் அண்ட் அவங்களுக்கு ஹெட்ஏக்கும் ஓவரா இருக்குது. இது வந்து அவங்களுக்கு ஒரு 2-3 இயர்ஸாக அவங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்க வந்து அந்த கண்டிஷனை சொன்னாங்க. இங்கே நம்ம கிட்ட வந்து அவங்க வந்து சித்தா மெடிசன், ஆயுர்வேதா மெடிசன்ஸ் எல்லாமே தான் கூட சேர்த்து நம்ம நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம வந்து இதில் கொடுக்குறோம். நேச்சுரோபதி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸும் அவங்க எடுத்திருக்காங்க. நம்ம இங்க வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து நமக்கு வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அவங்க ஃபுல் பாடிக்கும் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அவங்களோட இது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்ல நம்ம எல்லா கண்டிஷனுக்கும் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த கண்டிஷன் நம்ம கொடுக்கும்போது இது எல்லாவோட நர்வ்ஸையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். இது வாமிட்டிங் கண்டிஷனுக்கு நம்ம இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால வாமிட்டிங் கண்டிஷனுக்கு இந்த பாயிண்ட்ஸ் நம்ம ரெகுலரா கொடுக்கணும். அண்ட் இதுவும் ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்ல நம்ம வந்து என்ன நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்கறது. அவங்க எனக்கு தூக்கம் வரல அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்குதுன்னா ஸோ நம்ம வந்து ஸ்லீப்புக்காகவும் நம்ம இன்டியூஸ் பண்ணிருக்கோம் பாயிண்ட்ஸ். ப்ளஸ் அவங்களுக்கு மைக்ரைன் ஹெட்ஏக்கு அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ரெகுலராக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பாயிண்ட்ஸ் எதுக்குன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஹோல் பாடிக்குமே என்ன நம்ம 200 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்மளோட ஹெட்ல வந்து இருக்கும். ஸோ நம்ம அந்த பாயிண்ட்ஸுமே நம்ம சேர்த்து நம்ம கொடுப்போம். நம்ம அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 7 சிட்டிங் நான் எடுக்கணும்னு சொன்னேன். இப்போ நீங்க ஒரே ஒரு சிட்டிங் எடுத்துருக்கீங்க. இந்த சிட்டிங்ல உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து நான் எனக்கு ஒரு 2-3 இயர்ஸாக ஹெட்டேக் இருக்கு டாக்டர். நான் நிறைய யூடியூப்லாம் பார்த்தேன், பட் எனக்கு அதில் ட்ரஸ்ட் இல்லை. ஆனால் சித்தா மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நான் நம்ம டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு 2-3 மந்த்ஸாக டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். ஸோ டேப்லெட் சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆயிடுச்சு ஹெட்டேக். எப்பயாவது ஒரு டைம் தான் வருது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப ஓவர் ஹெட்டேக்காக வரும். இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ வந்து சார் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அக்குபஞ்சரும் சேர்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் ரொம்ப பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஒர்க் போயிட்டு வரதுனால ஓவர் ப்ரெஷர் டென்ஷன் அதனால நைட்டு தூங்கவே முடியல, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுக்காக தான் நான் அக்குபஞ்சர் சார் இப்போ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அதுக்காக தான் வந்தேன். இப்போ கொஞ்சம் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் முன்னாடி நான் பண்ணதே கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு 20-30 மினிட்ஸ் ஆச்சு. இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நான் வீக்லி ஒன்ஸ் நான் வரேன். ஸோ 7 சிட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அக்குபஞ்சர் வந்து ரெகுலரா எடுத்தா இன்னும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும், உங்களுக்கு கம்மியாகும்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்லயே அந்த நம்பிக்கை வந்துருச்சு. சரி நீ போக போக நீங்க சொன்ன மாதிரி ரெகுலரா வந்தேன்னா எனக்கு தலைவலியே சுத்தமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டாக்டர், எனக்கு நல்லா பண்ணதுக்கு. ஓகே, தேங்க்யூ.